आप सबको मेरा प्रणाम। आप लोगों में से कुछ लोग लाइक करते हैं और सब्सक्राइब भी करते हैं। बहुत सारे लोग लाइक नहीं करते हैं, सब्सक्राइब भी नहीं करते हैं। कोई बात नहीं, आप सभी को मेरा धन्यवाद, दिल से धन्यवाद, मन से धन्यवाद। आपकी एक लाइक मुझे भी मोटिवेशन मिलेगी कि मैं जो रास्ता चुना, लोगों की भलाई के बारे में सोचा कि जो हिंदी बोलने में दिक्कत होती है किसी को, मेरी वीडियो देखेंगे तो एक ही बार में उनको समझ में आए। इतनी मेहनत कर रही हूँ तो एक लाइक तो बनता है। कृपा करके एक लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए। ऐसी वीडियो मैं हिंदी सिखाने वाले वीडियो ही पूरा डालूँगी ये चैनल पर, तो सपोर्ट कीजिए। चलिए, आज दुकान में कैसे खरीदी करते हैं कपड़े, इसके बारे में जानकारी मैं बताऊंगी। ठीक है, विस्तार से बताऊंगी और धीरे धीरे करके। ठीक है, बस रोको भैया, मुझे यहीं पर उतरना है। உத்தர்னா है அப்படின்னா இறங்குறது, ரோக்கோ பையானா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றது, யஹி பர் அப்படின்னா இங்கே தான் இறங்கணும் நான் அப்படின்னு சொல்கிறது. இங்கே தான் இறங்கணும், நிப்பாட்டுங்களேன் அப்படின்றது. சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் கொஞ்சம் மெதுவாக சொன்னேன். இதை நார்மலாக சொல்லணும்னா பஸ் ரோக்கோ பையா முझे यहीं पर उतरना है அப்படின்னு சொல்லணும். உச்சரிப்பை மட்டும் கவனித்து பேசுங்க, அவ்வளோதான் விஷயம். ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்லாம் இல்லை ஹிந்தி. मुझे इधर ही उतरना है ரோக்கோ, இது ஷார்ட்டாக சொல்கிறது. நான் இங்கு தான் இறங்கணும், நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இதர், யஹா பர், யஹா, யஹி, யஹி பர், இஸ் ஜகா எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே அப்படின்றதுக்கு. हमारे गांव से यहाँ आने में 2 दिन लग जाता है அப்படின்னா, हमारा गांव அப்படின்னா எங்கள் ஊர், से அப்படின்னா எங்கள் ஊரில் இருந்து, यहाँ आने में இங்கே வருவதற்கு, 2 दिन 2 நாள், लग जाता है ஆயிரும் அப்படின்றது. मैं 2 दिन बाद आऊँगा, मैं 2 दिन में आऊँगा, ரெண்டுத்துலேயும் லைட்டாக தான் வித்தியாசம். मैं 2 दिन बाद आऊँगाना 2 நாளைக்கு அப்புறம் வருவேன், பிறகு வருவேன் அப்படின்னு அர்த்தம். मैं 2 दिन में आऊँगाना 2 நாளில் வர்றேன் அப்படின்னு அர்த்தம். ஆவுங்கி, मैं 2 दिन में आऊँगी அப்படின்னா பொண்ணுங்களாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆவுங்க அப்படின்னா பசங்களாம் அப்படி தான் சொல்லணும். ஆவுங்கி பொண்ணு, ஆவுங்க பசங்க, எல்லாருமே, எல்லா ஏஜ்காரங்களும். मुझे आने में देर हो जाएगी, நான் வர்றதுக்கு லேட் ஆயிரும்னு இன்ஃபார்ம் பண்ணுறது, இது பொண்ணு சொல்கிறது. मुझे आने में देर हो जाएगा அப்படின்னா பசங்க சொல்கிறது. मुझे आने में देर हो गई அப்படின்னா நான் வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது, வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறது. मुझे आने में देर हो गया அப்படின்னா பசங்க சொல்கிறது. एक सब्सक्राइबर ने बोले हैं कि कपड़े लेते समय कैसे बोलते हैं. एक सब्सक्राइबरனா எல்லாத்துக்கும் தெரியும். நே போலே हैं அப்படின்னா அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன். கப்படே லேத்தே சமே கைசே போல்தே, அவங்க ட்ரெஸ்ஸுன்னு தான் போட்டிருந்தாங்க, பட் நான் துணி அப்படின்னு போட்டேன். துணி வாங்கும் நேரத்தில் எப்படி பேசுவது அப்படின்றது மாதிரி. अभी दुकानों में कपड़े कैसे खरीदते हैं, लेते हैं, वो बात करेंगे. अभी ना இப்போ दुकानों में ना கடைகளில் கப்படே கேசே கரித்தேன்னா எப்படி வாங்குவது. கரித்தே அப்படின்னா விலை கொடுத்து வாங்குவது, லேத்தே அப்படின்னா வெறும் வாங்குவது, அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே சொல்லலாம். விலை குடிக்காமல் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்ப அங்கே லேத்தேஹே மட்டுமே யூஸ் பண்ணலாம். कपड़े की दुकान में कैसे बोलते हैं उसके बारे में बात करेंगे. कपड़े की दुकान में ना கடை, துணிக்கடையில், कैसे बोलते हैं ना எப்படி பேசுவது, उसके बारे में ना அதை பற்றின, उसके बारे में बात करेंगे அப்படின்னா பேசலாம், बात करेंगेனா பேசலாம். बात करूँगी அப்படின்னா நான் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். बात करेंगेனா நம்ம பேசலாம் அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பேசலாம், பேசுவோம்,
அதை பற்றின விஷயத்தை நம்ம பேசலாம் அப்படின்றதுக்கு தான் பாத் கரேங்கே அப்படின்றது. सबसे पहले दुकान में जाते ही हमें जो चीज़ चाहिए वो मांगेंगे. सबसे पहले எல்லாத்துக்கும் முதல்ல அப்படின்னு சொல்கிறோம்ல அது. सबसे पहले दुकान में जाते ही அப்படின்னா எல்லாத்துக்கும் முதல்ல கடைக்கு போன உடனே அப்படின்னு அர்த்தம். हमें जो चीज़ चाहिए நமக்கு எந்த பொருள் தேவையோ வேணுமோ அப்படின்னு வச்சுக்கோங்க. वो मांगेंगे அதை கேட்போம். ஹமே அப்படின்ற இடத்துல ஹம்கோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஹம்கோ ஜோ சீஸ் चाहिए वो मांगेंगे அதை கேட்போம் அப்படின்னு அர்த்தம். ஹமே ஜோ சீஸ் चाहिए वो मांगेंगे. मुझे कपड़े लेने जाना है मेरे को कपड़े लेने जाना है ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். மேரேக்கோன்றது கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ், முझेன்றது பியோர் ஹிந்தி, அவ்வளோதான் வித்தியாசம். நான் துணி வாங்க போகணும் அப்படின்னு சொல்கிறது. முझे கப்படே, முझेனா நான், கப்படேனா துணி. கப்படா அப்படின்னா ஒரு சிங்கிள் கப்படாவாக சொல்கிறது, அதாவது சிங்கிள் துணியை சொல்கிறது. கப்படே அப்படின்னா துணிகள் வாங்க போகிறோம். அதிகமாக யூஸ் பண்ணுறது துணிகள் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா சிங்கிளாக ஒன்று மட்டும் வாங்க போகிறது இல்லையில, அதனால். மேரே லியே கப்படே லேனே ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொன்னால் பசங்க சொல்கிறது. மேரே லியே கப்படே லேனே ஜா ரஹி ஹூம் அப்படின்னா பொண்ணு சொல்கிறது. இதை நம்ம தனியாக சொல்லணும் அப்படின்னா மேரே லியேனா எனக்காக, கப்படேன்றது துணி, லேனே ஜா ரஹா ஹூம் அப்படின்னா வாங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹா அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் சைலண்ட்டாக யூஸ் பண்ணணும். ரஹா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கடைக்கு போன உடனே ஆப்கோ கியா செய்யே அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது. தும்கோ கியா செய்யேன்னு கேட்பாங்க. சில இடங்களில் ஆப்கோ கியா ஹோனா அப்படின்வாங்க, தும்கோ கியா ஹோனா அப்படின்வாங்க, தெரக்கோ கியா ஹோனா அப்படின்னு கூட கேட்பாங்க, மரியாதை இல்லாமல் கூட கேட்பாங்க. ஹோனான்றதும் செய்யேன்றதும் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அது லோக்கலாக பேசுகிறது ஹோனா அப்படிங்கிறது, செய்யன்றது பியோர் ஹிந்தி, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்க போகணும் அப்படின்னா छोटी बच्ची के लिए चाहिए அப்படின்னு சொல்லணும். ட்ரெஸ்ஸு ஏதாவது எந்த ட்ரெஸ் வாங்குறீங்களோ அதை. சோட்டா பச்சா அப்படின்னா ஆண் குழந்தை, சோட்டி பச்சி அப்படின்னா பெண் குழந்தை. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வேணும். அப்போ அவங்க கேட்பாங்க எத்தனை வயசு குழந்தை, எத்தனை வயசு பொண்ணு, எத்தனை வயசு பையன் அப்படின்னு கேட்பாங்க. லடுக்கா, லடுக்கி, பச்சி, பச்சா ரெண்டுமே ஆண் பெண் அந்த மாதிரி வரும். கித்னே சால் கா பச்சா ஹே, கித்னே சால் கா லடக்கா ஹே அப்படின்னு கேட்பாங்க பசங்களை. பையனை, அதாவது சின்ன பையனை கேட்பாங்க. கித்னே உமர் கா ஹே அப்படின்னு கேட்பாங்க. உமர்னாலும் ஏஜ், அதனால் அதையும் அந்த மாதிரியும் கேட்பாங்க. ரெண்டுத்துலேயுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்க எத்தனை வயசு குழந்தைன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க கேட்கவே இல்லை, நம்மளா பதில் சொல்லணும் அப்படின்னா நம்மளா கூட சொல்லலாம். கித்னே சால் கி பச்சி ஹே, கித்னே சால் கி லடுக்கி ஹே, கித்னி சால் கி லடுக்கி ஹே அப்படின்னு கூட கேட்பாங்க சில டைம். அதனால் கித்தனைனா எத்தனை அப்படின்னு தான் அர்த்தம். கித்தனானா எத்தனை, கித்னி எத்தனை, கித்தனே எத்தனை தான். மூணுத்துக்குமே எத்தனைன்னு தான் அர்த்தம். எத்தனை வயசு பொண்ணு, கித்னி உமர் கி ஹே, கித்னே சால் கி ஹே அப்படின்னு கேட்பாங்க பொண்ணுங்களை. கி அப்படின்னு வரும். 5 साल की लड़की है 10 साल का लड़का है இப்படின்னு சொல்லலாம். 5 उम्र की लड़की है 10 उम्र का लड़का है இப்படியும் சொல்லலாம். 5 साल की அப்படின்னு வரும் பொண்ணை சொல்லும்போது, 10 साल का அப்படின்னு வரும் பையனை சொல்லும்போது. பையனை சொல்லும்போது கான்னு வரும், பொண்ணை சொல்லும்போது கீன்னு வரும். இந்த வித்தியாசத்தை நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. लड़की के लिए फ्रॉक, मिडी टॉप, गाउन, नया मॉडल के ड्रेस दिखाइए. இன்னும் ஏதாவது புது மாடல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பேர் சொல்லி இந்த மாதிரி காமிங்க அப்படின்னு அர்த்தம். லடுக்கிக்கு இல்லைன்னா பொண்ணுக்கு, பாப்பாவுக்காக ஃப்ராக்கு, மிடி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. திகாயியேனா காமிங்க அப்படின்னு அர்த்தம். திகாவோ அப்படின்னும் சொல்லலாம். லடக்கே கே லியே பேண்ட் ஷர்ட் திகாயியே. பேண்ட் ஷர்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை சொல்லி திகாயியே அப்படின்னு சொல்லுங்கள், அவங்க காமிப்பாங்க. என் வாய்ஸை கவனமாக கேட்கணும். ஏன்னா நான் எந்த இடத்துல அழுத்தி பேசுகிறேன், எந்த இடத்துல ரொம்ப லைட்டாக பேசுகிறேன் அதெல்லாம் கவனித்து பேசுங்க. ஏன்னா இதில் உச்சரிப்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது.
இதில் வந்து ஒரே மாதிரியான எழுத்து 4 வகையில் இருக்கும். அதனால் நம்ம பேசுகிறப்ப ஒரு வார்த்தை நம்ம லைட்டாக பேசுகிற இடத்துல ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தையோட அர்த்தமே மாறிடும். அதனால தான் உங்களுக்கு நான் இங்கிலீஷில் எழுதி போடுறேன். அதில் வந்து டீன்னு போட்டிருந்தா ரொம்ப லைட்டான வார்த்தையாக சொல்லணும் தான்றதில். டிஹெச்னு போட்டிருந்தா த அப்படின்னு சொல்லணும். இது வந்து திகாயே அப்படின்னா டி, அழகா லைட்டாக திகாயே அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? கவனமாக கேட்டுக்கிட்டே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணுறத எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துட்டா கூட நீங்கள் பேஜை திருப்பி பார்த்துட்டு ஓ இது மாதிரி தான் பேசணுமா அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். இஸ்கா கியா ரேட் ஹே, ஏ கித்தனே கா ஹே, இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். இது என்ன விலை அப்படின்னு கேட்குறது. ये कपड़े का क्या रेट है, ये ड्रेस का क्या रेट है, ये इस कपड़े का क्या रेट है, எல்லாமே கேட்கலாம். விலை என்ன அப்படின்னு கேட்குறது. और ये वीडियो कैसा लगा आप कमेंट पे ज़रूर बताइए। और आपको जो डाउट हो रहा है कि ये इस चीज़ को क्या बोलते हैं, इस जगह कैसे बोला जाता है, और एक ही शब्द को 2 जगह कैसे इस्तेमाल करते हैं, कहीं गलती तो नहीं हो रही है, ऐसा कुछ डाउट होगा तो ज़रूर कमेंट करके मुझे पूछना और मैं अगली वीडियो में उसको समझाने की कोशिश करूँगी आप लोगों को। धन्यवाद, मिलते हैं अगली वीडियो में।